இன்னைக்கு நாம இங்க எல்லாரும் ஸ்டாருடைய ப்ரெஸ் மீட்டுக்காக கூடியிருக்கோம். ஸ்டார் எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா ரிலேட்டபிளா இருக்குன்ற நம்பிக்கையை ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. அண்ட் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல்லஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் கேட்டு நாங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வெயிட் பண்றோம். I'll start inviting the team onto the stage. அதுக்கு முன்னாடி போடிய So thank you everyone. And finally ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஸ்பாயிலர் அலர்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்துல சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்துல அங்கங்க இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் அந்த சர்ப்ரைசஸ் ரிவீல் பண்ணாம இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான். மற்றபடி ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி இளன். உங்களுடைய ஜென்யூனிட்டிக்காகவும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவும் ஸ்டார் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுன்றது எங்கள் எல்லாருடைய ஆசை. அண்ட் அடுத்து யார் பேச போகிறாங்கன்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். புத்தாள அருவியில் குளிச்சுட்டு போட்டுருக்குதான்ற மாதிரி எல்லாருக்கும் வேர்க்குது, எங்களுக்கும் வேர்க்குது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேர்க்குது. அந்த ஏசியை சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரம் குழு காத்து வந்து சேரும். அடுத்ததா ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து மிஸ்டர் சாகர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்டார் சொன்னதுக்கு முன்னாடியே அவரோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிருந்தேன். நான் நியூசிலாண்டில் இருக்கும்போது இளன் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு கதை நரேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையோட எனக்கு ஆக்சுவலாக இளனோட ஆனஸ்டி, த வே ஹி சீஸ் சினிமா, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிட்டு வினோத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், வினோத் இந்த கதை பண்ணுறோமே இல்லையோ பட் இளன் வச்சு படம் பண்ணணும்னு சொன்னேன். அண்ட் லைக் ஹீ செட், ஒரு நாள் வந்துட்டு சார் ஸ்டார் மூவி பண்ணலாமான்னு கேட்டார். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், சரி சொல்லுங்க மோர் அபவுட் இட். தென் ஹி நரேட்டட் தி ஸ்டோரி டு மீ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தட் டைம் ஐ ஆஸ்க்ட் ஹிம், who do you see in the mind as a hero ன்னு கேட்டேன். He said, sir, I have Kavin, and I spoke to him. நான் இமீடியட்டாக கவின் சொல்ற உடனே ஐ saw டாடா at that point, and I was like, நான் டாடா பார்க்கும்போது I knew this hero Kavin is definitely has a bright future in Tamil cinema. அந்த மைண்ட்ல இருக்கும்போது இளன் அந்த டைம்ல கவினை கொண்டு வரும்போது it just felt magical for us. Like, okay, I thought about him when he came to us, our production house center. So thanks for the combination. 2 days அது உண்மையான கதை. என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு 2 days டைம் இருக்கு சார், அதுக்குள்ள சொல்லுங்கன்ட்டு. That's a huge pressure from him, and I believed in the project, and I believed in Ilan, and I believed in Kavin's acting. அந்த ஒரு கட் ஃபீல்ல வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் டுடே ஐ கேன் சி மேஜிக் ஆன் த ஸ்க்ரீன். படம் பார்த்தேன். எவ்ரி ப்ரொடியூசர் சே படம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஐம் ரியலி ஹாப்பி வித் த கான்டென்ட் தட் தே கேவ். அண்ட் திஸ் மூவி நான் எப்படி சொல்ல வரேன்னா, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேரேஜ் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். லைக் ஹவ் இல்லைன்னு சொன்ன மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலை மாதிரி பண்ணாமல் அவங்களோட ஹார்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. And be it actors or departments or technicians. Now recently we went to Radhakrishnan sir studio ponana, the way he is getting involved, avroda chinna feedbacks ah irukattum, Marimuthu CG ah irukattum, and the way the ADs are getting involved in it, even production team, it's just felt like it is meant to happen. And the magical nadandhuchu indha padathula. And I want to be the first one to say Kavin is the next big thing in Tamil cinema. So thank you so much. நான் சொல்ல நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. சூப்பர். அண்ட் அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா மிஸ்டர் பாபின் அவர்கள். என்ன என் நண்பர் பேசிட்டாரு. ஓகே, ஷியோரா சார்? ஓகே. அடுத்தது கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் ரூபக் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. என்ன சைலண்ட் ப்ரொடியூசர்ஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஓகே. ஆர்ட் டைரக்டர் வினோத் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ரொம்ப டீட்டெயிலாகவே நிச்சயமாக நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். இட்ஸ் அ கான்ஃபிடென்ட். பிகாஸ் என்னென்னா இந்த டீமே பயங்கர ஒரு பாசிட்டிவான டீம். அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எவ்ரி ஒன், எங்கள் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், எங்கள் டைரக்டர் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், கூட நல்ல அசிஸ்டன்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டே இருந்தோம். அதோட சக்ஸஸாக தான் இந்த படமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ
happy. I want to say one thing. It's really hard to beat. It's really very, very hard to beat the person who never gives up. Thank you. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க வித் பஞ்ச் லைன். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி லவ் டுடே ட்ரெய்லர்லாம் நான் 1 வீக்கில் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இளன் ப்ரோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், படம் பார்த்துட்டேன், ஒரு பக்கம் கவின் ப்ரோ வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமுக்குள்ளே நம்ம இருக்கோன்னும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு நான் ஒரு 10 டேஸில் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அப்புறம் இளன் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 5 to 6 days வேணும், வெறும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 days வேணும்னு சொல்லி கேட்டு அப்பயுமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா என் மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, ஆர்டர் கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. அண்ட் வந்து இன்னொன்றும் எனக்கு ட்ரெய்லர் முடித்தோடனே எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல சமையல்காரன், எவ்வளோ பெரிய நல்ல சமையல்காரனுக்குமே வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் வந்து அது நல்ல ஃபுட்டாக மாறும். ஸோ எப்படி இது நல்ல ஃபுட் என்ன நல்ல ட்ரெய்லராக மாறுச்சுன்னா இது எல்லாமே இவங்க நல்ல இன்க்ரீடியன்ஸாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைச்சாங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ இளன் ப்ரோ, தேங்க்யூ கவின் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருமே கான்ஃபிடன்ஸை பற்றி பேசும்போது பிரதீப் வந்து கான்ஃபிடன்ஸ் போனதை பற்றி பேசிட்டார். பட் அதனால ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்கு. குட், சூப்பர். அண்ட் இளன் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, கனவை தேடி போகிற எல்லாருமே ஸ்டார், பட் அந்த கனவை நோக்கி போகிறதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய ஸ்டாருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறது தீப்ஸ். பாருங்கள் நண்பர் குலாபி தீப்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீப்ஸ். நானும் இல்லைன்னு வந்து ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரைட் ஃப்ரம் 11th standard ஃப்ரெண்ட்ஸ் தான். 9th standard. ஸோ அப்போது என் ஷோல்டரில் கை போட்டு வாடா நம்ம இந்த ட்ராமா அந்த ஆட்ஸ் ஆப்பு, அப்போ அந்த தோளில் கை போட்ட கை வந்து அது இன்ன வரைக்கும் அது விலகலை. இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. அது வந்து இல்லைன்னு வந்து சினிமாவில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு, ஹீ taught me a lot of things. So thank you Ilan, first of all. இந்த இல்லைன்னு சொன்ன மாதிரி என்னுடைய கேரக்டர் நேம் வந்து குலாபி. படம் பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு தெரியும் நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. இந்த சந்திப்பினுடைய இந்த விழாவினுடைய மிக முக்கியமான ஒருத்தர் நம்ம கூட பேச போகிறாங்க. நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இன் லைஃப் காரியங்களை விட காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு. இளன் பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா ஆக்டர் பாண்டியன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு, நீங்கள் எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணணும், இந்த படத்தை நீங்கள் பிளஸ் பண்ணுமாறு காரணம் கேட்டுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். வழக்கமாக நான் இப்படித்தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன். இளன் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளலும் சொல் இது வள்ளுவருடைய வாய்மொழி. அதற்கு தகுந்தா போல என்னை உயர்த்திட்டாரு. இவனை பெறுறதுக்கு அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும், அது மாதிரி நினைக்க வச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு தேவையான நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செஞ்சுருக்கேங்கிறத காட்டிலும் சிறு வயதிலேயே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நிறைய கலந்துக்குவான். நான் அழைச்சிட்டு போவேன். அண்ணி ராமராஜனுடைய ஒய்ஃபு நல்லி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளன் மூலியமாக தீர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில் வீர சிவாஜியாக ஒரு கெட்டப்பில் போயிருந்தார். ஆனால் நான் இப்போ டிவிஎஸ் பெட்டியில் தான் அவனை அழைச்சிட்டு போவேன். முருகர் கட்ட போட்டு வண்டியில் அழைச்சிட்டு போனால் பஸ்ஸில் இருக்கவங்களாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நிறையா. ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு தெரியாது, சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது. ஆனால் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு
அதே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன். ஒரு தடவை மேக்கப் போட்டு இருக்கும்போது ஒரே தலைவலிப்பா அப்படின்னா, நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அதை பிடிச்சேன். கையெடுங்க அப்படின்னா என்னங்கிட்ட ஸ்டேஜில் வந்து நீங்களா பிடிப்பீங்கன்னு கேட்டான். அது ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இது இருந்தால் இவர் படிக்க வச்சு ஏரோநாட்டிக்கல் போயிட்டார். மெரிட்டில் தான் போனார். இடையில ஷார்ட் ஃபிலிமும் என்னை வச்சு எடுத்தார். அந்த படிப்புலேருந்து எங்கே விலகி போயிடுவானோங்கிற பயத்தில் நான் சொன்னேன், நீ படிப்பை முடியாமல் இந்த துறைக்கு வராத, நான் தான் 35-40 ஆண்டுகளாக இருக்கேன், நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் கேட்ட ஒரு பதில், பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு 4 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு சோறு கொடுவீங்களா, போட மாட்டீங்களா? கண்டிப்பாக போடுவோம். அது மாதிரி நினச்சிக்கிட்டு 2 வருஷம் கொடுங்க, நான் இயக்குனர் ஆகி காட்டுறேன்னாரு. 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்துலேயே ஆகி காட்டினார். இதை எதுக்கு சொல்றதுன்னா, பெற்றோராக நம்ம வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். நான் கொடுத்தேன், அவர் வந்தார். கொடுக்காம நம்மளுடைய இதுவே காட்டிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிலையை வந்துடுவோங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இதை விட்டுட்டு நான் வந்து இந்த படத்தில் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னதை, அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியை நான் விவரிக்க விரும்புகிறேன். நான் ஸ்டில்ஸ் வீட்டை உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்கேன். அங்கே இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க இயக்குனருக்கு. அவங்க தான் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்னன்னா, இயக்குனர் எப்படி சொல்லி தராரு, அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு, நடிகர் எப்படி நடிக்கிறாரு, இயக்குனர் எப்படி நடிக்கிறாரு பார்த்து கம்பேர் பண்ணுவேன். இவர் சொல்ற மாதிரி அவர் நடிக்கலையே, அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு, நானா இருந்தேன்னு இவர் சொல்ற மாதிரியே நடிப்பேனே எனக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமா. இந்த பையன் வந்தாரு, எனக்கும் அப்போ 24 வயசு தான், அவரும் சிறு வயது தான். வந்தோடனே என்னை பார்த்துக்கிட்டாரு, ஓ மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்காது, அப்படியே போயா அப்படின்னாரு. நான் திரும்பின உடனே அழுதுட்டேன். நான் கிராமத்துல இருந்து வந்த புதுசு, நம்ம மூஞ்சிக்கு என்ன, நானே பெரிய ஹீரோவாக நினைச்சு தான் வந்திருக்கேன் மதுரையில இருந்து. என்ன இப்படி சொல்லிட்டானோ, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அழுதுருப்பேன். அப்படியே செட்டுக்குள்ள போய் அங்கங்கே அழுதுட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுறேன், இந்த மூஞ்சி நீ அசிங்கப்படுத்திட்டே, இந்த மூஞ்சி சினிமாவில் வரும், நான் நடிப்பேன், நான் திரையில வருவேன், அதை பார்க்கறது கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தலை, இந்த கண்ணாடி மட்டும் வெளிப்படுத்த. அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேரம் வந்து செட்டுக்குள்ளே வர்றேன். கிளாப் படிக்கிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம். அந்த பாரதியுடைய அந்த வார்த்தை என் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. மனதில் உறுதி வேண்டும். அதே உறுதியோடு நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்தர். இப்போ பாலச்சந்தரை எப்படி நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குனர்கள் எல்லாம் நம்ம ஒரு சீன் கொடுத்தாலே போதுமேங்கிறது, அப்படிப்பட்ட காலங்களில் தான் நான் இருந்தேன். அப்படி தான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் நடிகனான பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கணுங்கிறதுக்காக. எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க, நான் மட்டும் இல்லை, நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னு. அதனால இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், ஆனால் சென்றடைவர் சிலர் தான். எல்லாருமே சினிமாவை நோக்கி வர்றோம், எல்லாருமே ஒரு தொழில் அதிபர் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு டாக்டராக நினைக்கிறோம். பல பேர் அந்த இலக்கை நோக்கி போகிறோம். சென்றடைவர் ஏன் சிலர்னா, கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம் அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காத மாதிரி எனக்கும் கை சும்மா இருக்கல, நான் என் செல்ஃபோன்லையாவது ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பரை புகைப்படம் எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி. ஆனால் இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணம் ஸ்டில்ஸ் ரவி அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து தொழில் அக்கறையில் தான் இருப்பார். நான் ஷார்ட்டில் போயிட்டு படம் எடுக்கிற நேரத்தில் யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கேயா அது இப்போ கேமரா ஸ்டாண்டில் இருக்க ஆளக்கண்ணா சார், அந்த வாரம் சார் குடிம்பு போட்டு நிற்கணும் உங்களால் தான் சார் சொல்லுவார். போனேன் நான் போனேன்னு சொல்லுவார், நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ, நீ நடிக்கத்தானே வந்த, இல்லைண்ணா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேனே அப்படின்னு கையை காலில் பிடிச்சி விழுந்து திருப்பி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். ஆனால் எனக்குள்ள அந்த எண்ணங்கள் விட்டு போகலை, நடிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வரைக்கும். உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன், நீ இங்கே வந்து
ஒரு வேலையை செய் அப்படின்னா 500 ரூபா கொடுக்குற நடிக்கிறதுக்கு தான் போய் எடுத்து அந்த 1 லட்ச ரூபா வேணான்னு போயிருக்கு. அது மாதிரி நடந்திருக்கு. ராஜா ராணி படம் நடிக்கும் போது நான் ஃபோட்டோகிராஃபர், திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து ஏ வெங்கடேஷ் சார் வந்து மலேசியாவில் ஒரு படம் ஷூட்டிங், உனக்கு 75,000 சம்பளம், நீ வானாரு. ஆனால் நான் வந்து ராஜாராணிங்கிற படத்தில் நடிக்க போகிறேனே, அதில் ஒரு நல்ல கேரக்டர்னே, சத்யராஜ் கூடலாம் நடிக்கணும், நயன்தாரா கூடலாம் நடிக்க போகிறேனே, அதனால் நான் வரலன்னு. என்ன 75,000 தர நீ வரமாட்டேங்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதுதான் நோக்கம், வேணும்னா வர்றேன். 12ஆம் தேதி இங்கே ஷூட் வச்சுருக்காங்க, மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், இங்கே வந்துடுறேன், யாராவது அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிடுறேன். அது வேண்டாம், நான் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, இருந்தாலும் உன்னை என்ன பிடிக்கும், அதான் கூப்பிட்டேன்னாரு. அன்றைக்கி நான் அதை மறுத்து அந்த 75,000 வேணான்னு போனேன். இங்கே எனக்கு சம்பளம் வந்து 3,500 கொடுத்தாங்க அந்த படத்தில். அப்போ ஷார்ட் ஃபிலிமில் 5,000 கொடுக்குறாங்க நாளைய கிணறு. அப்போ அட்லீஸ்ட் தம்பிகிட்ட போய் கேட்ட, தம்பி ஷார்ட் ஃபிலிமே ஒரு 5,000 கொடுக்குறாங்களே, நீங்கள் ஒரு 3,500 தரீங்களே அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு ஒரு 500 போட்டு கொடுங்க, 3,000 கொடுத்தாங்க, அப்புறம் 500 போட்டு கொடுத்தாரு. அந்த கேசியர் என்கிட்ட அந்த வவச்சர் எழுதும்போது சொன்னார், இந்த 3,500 ரூபாய்க்கு நீ ஃபில் பண்ணுற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்த்துக்க வாங்குவேன்னாரு. நான் வாங்குறேன். அப்போ அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறார், எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஸ். அவர் அந்த கான்ஃபிடென்ஸோட சொல்கிறார், இதுக்கு பின்னாடி ஒரு சைவர் சேர்த்துக்க பாண்டியன், நீ வாங்குவேன் அப்படின்னாரு. 100வது நாள் விழாவுக்கு போகிறோம். நான் நடிகனா ஒரு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் முதல் இது. இப்போ போன போது ஆரியா தான் என்னை கூட்டு போய் ரிசீவ் பண்ணி வச்சார். ஃபங்க்ஷன் நடந்தது. யூகி சேத் அண்ணன் வந்தார். அவர் வந்து யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. நான் தான் அப்படி சொன்னேன். நான் உடனே ஒரு பெருமையாக வந்து பந்தா பாண்டின்னு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுருந்தேன். அடைமொழி இருந்தால் தான் சினிமாவில் நடிகர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையில். அவர் வாங்கி பார்த்தாலும் சொன்னார், நீ ஒன்றும் காமெடின்னு கிடையாது, ஒன்று பெரிய நடிகன், நீ உனக்குள்ள என்ன வாய்ஸு என்ன பர்ஃபார்மன்ஸு, நீயே அதை வச்சுக்கிட்டு இருக்க, இன்னையிலேருந்து நீ வை ராஜாராணி பாண்டியன்னு வச்சுக்கன்னாரு. அவர் வச்ச பேர் தான் ராஜாராணி பாண்டியன். அன்னையிலேருந்து ராஜாராணி பாண்டியன் மாதிரி. தேங்க்ஸ் யூகி சேத் அண்ணா. என்னைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா, அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தன்னால் போயிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், அவர் பேரை சொல்கிறதுன்னா பேரில் எனக்கு நினைவில் இல்லை. ஏன்னா அவரை பார்த்ததே 2வது 3வது பார்த்தேன். அதே மாதிரி கதாநாயகிகளோ கவின் தவிர, ஏன்னா கவின் எனக்கு ஏன் டக்கு நினைவு வருதுன்னா, என் பையன் பேர் கவியரசன், அதெல்லாம் கவின் உடனே நினைவுக்கு வந்துடும். மற்ற ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் நன்றி. கூட உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி உதவி இயக்குனராக இருந்த அந்த அனைவருமே வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான். என் மனைவிக்கு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள இந்த இயக்குனர் உதவி இயக்குனர் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் நம்ம காலத்துலலாம் இருந்துச்சு. இயக்குனர் வீட்டுக்கு போனால் வெளியே தான் நிற்கணும், இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றா நிறுத்திடுவாங்க. அந்த பாகுபாடு இல்லாமல் என் பையனும் இப்போ அவங்களை கவனிச்சுக்கிட்டதுக்கு அதுக்காக நான் என் பையனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என்னுடைய பேச்சை கேட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த இடத்துல என்னுடைய மகனுங்கிறத பதிவு பண்ணதுக்காக நன்றி. வணக்கம். சினிமா இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ் லைக் திஸ் எனக்கு எப்பவுமே தோணும். ஸோ இந்த மாதிரி கதைகள் தான் தொடர்ந்து சினிமா பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. இல்லைன்னா யார் சினிமா பண்ணுவா? அடுத்தது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கடைசியாக யார் பேச போகிறாங்களோ அவங்க இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டிஸ்பிளே யார் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, அந்த பீச் ஃபோட்டோ மட்டும் ஒரு தடவை போடுறீங்களா? எதுக்கு அதை சொல்றேன்னா, இந்த போஸ்டர் இருந்துச்சு, கீழே செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னப்பா எல்லாம் இருக்காங்க, எம்ஜிஆர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, அந்த பையனுக்கு அவங்க அப்பா தான் எம்ஜிஆர் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் எனக்கு இந்த போஸ்டர் வந்து ரொம்ப இம்பாக்டான ஒரு போஸ்டராக இருந்துச்சு. அண்ட் பாண்டியன் அவர்களுடைய பேச்சும் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி இந்த மொமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் ஹியர். அடுத்ததா கவின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவின் ஒரு என்ன இன்ட்ரடக்ஷனே கொடுத்து முடிக்கல அதுக்குள்ள.